ஹலோ கைஸ், வெல்கம் டு மக்கி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சென்னையிலேருந்து ஜஸ்ட் 1 hour டிராவலில் செங்கல்பட்டில் இருக்க பைரவர் டெம்பிளை தான் பார்க்க போகிறோம். இது கோவிலா இல்லை மியூசியமா, அந்த அளவுக்கு இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த கோவில் இருக்க லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு பின்னாடி மலையும் சுற்றி ஃபாரஸ்ட்டும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த இடமே. இங்கே இருக்க மக்கள்லாம் இந்த கோவிலை கோவில்னு சொல்லாமல் பைரவரோட வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பக்தியோட வழிபடுறாங்க. இங்கே இருக்க பைரவர் அவ்வளோ சக்தி வந்த பைரவரா. பக்தர்கள்லாம் இவர்கிட்ட வேண்டுனது கொஞ்ச நாட்கள்லேயே அது பழிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத, உங்களுக்கு பில்லி சுனி ஏதாவது இருந்தா இந்த கோயிலுக்கு நீங்க வழிபட்டாலே போதும், அதெல்லாம் நீங்கி போயிடுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு இந்த பைரவர். நானும் அப்படியே கோயில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா வேட்டு தரிசனம்னு போட்டிருப்பாங்க. அதுல ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் கட் பண்ணணும். அங்க போனீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். தயவு செஞ்சு அங்க கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க, ஜிபே கிடையாது. அங்க ஜிபே பண்ணோம்னு நினைச்சாலும் டவர் இருக்காது. அதனால தான் அவங்க கேஷே வாங்குறாங்க. உங்ககிட்ட ஒரு 10 rupees இருந்தா அந்த டோக்கனை வாங்கிக்கோங்க. அங்க ஒரு கிளாஸ்ல ஒரு தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எடுத்துட்டு போய் பைரவரோட காலை கழுவி வணங்கிட்டு நீங்க கால பைரவரே பார்க்க முடியும். அங்க இருந்து நீங்க லைட்டா மேல போனீங்கன்னா கோவிலோட சன்னதி வந்துடும். எந்த கோவிலையும் இல்லாத அளவுக்கு ஆகாய வடிவம்ல இருக்கும் இந்த கோவிலோட சன்னதி. ஆகாயத்துக்குள்ள ஒரு பக்கம் சிவனும் மறுபக்கம் பைரவரையும் இங்கதான் பார்க்க முடியும். இந்த இடத்த பாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இது கோவிலா இல்ல மியூசியமான்ட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல இந்த கோவில் இவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு. அவ்வளோ ஒரு மன நிம்மதியா இருந்துச்சு இந்த கோவில் எனக்கு. பைரவரை பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பின்னாடி தான் இருக்காரு. அங்கே கேமராலாம் அலோடு இல்லை. அப்படியே நீங்கள் பைரவரை வழிபட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கீழே 8 பைரவர் இருக்கும். தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க. எல்லா பைரவரையும் மறக்காம பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அவங்கள வழிபட்டு நீங்க அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்க ருத்ர விநாயகர் சன்னதின்னு தனியா வச்சிருப்பாங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி ஒன்று இருக்கும். அப்புறமா சுப்பிரமணியருக்குன்னு தனி சன்னதியும் அண்ட் ஸ்ரீ வைஷ்ணவி தேவிக்கும் தனி சன்னதியும் இருக்கும். சுப்பிரமணியர் சன்னதிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாய் சன்னதியும் இருக்கும். இங்கே மொத்தம் 9 லக்ஷ்மி இருப்பாங்க. 9 லக்ஷ்மியை இந்த ஒரே இடத்துல பார்க்க முடியும். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். இந்த ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார். அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா குபேரர் சிலைலாம் வச்சுருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியில் நிறைய காசுகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய சன்னதிகள் உள்ளது இந்த கோவிலில். இந்த கோவிலுக்குள்ளே நின்று இந்த கோவிலோட கோபுரத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாத இந்த கோவில் கோபுரத்தை ரொம்ப ஹைட்டில் கட்டியிருக்காங்க. அப்புறமா சரஸ்வதிக்குன்னு இங்கே தனி சன்னதியை வச்சுருக்காங்க. இந்த சன்னதியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சிலைலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நடந்து வந்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கும் இங்க தனி சன்னதி வச்சிருக்காங்க. அம்மனை பார்க்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்தாங்க. எந்த கோவிலையும் இல்லாத அளவுக்கு பூமாதேவிக்குன்னு இங்க தனி சன்னதியே வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருந்து பூமாதேவி பார்க்குற மாதிரியே இருக்கு. அங்க இருந்து நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா லிங்கம் ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொகையும் இருக்கு. அந்த கொகையில ஞான தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அமாவாசை பௌர்ணமி டைம்லாம் இங்க உட்காந்து தியானமும் செய்வாங்க. நான் போனது பார்த்தீங்கன்னா சண்டே டைம்ல தான் போயிருந்தேன். அப்போ இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கோவில்ல. நீங்களே பார்த்தாலே தெரியும் இந்த குகைலாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த கோவிலை யோசிச்சு கட்டியிருக்காங்க. இது போல பல சன்னதிகள் உள்ளது இந்த கோவில்ல. வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க இந்த கோவிலுக்கு பாருங்க. அப்படியே நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டு கோவிலோட அழகெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த கோவிலுக்கு வழிபட்டது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சிலைகளை ரொம்ப அழகாவே செதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த கோவிலை பத்தி எப்படிதான் நான் சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு மேஜிக் மாதிரி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. எல்லாருமே நினைக்கலாம் இது நியூ கோவில்ன்ட்டு, ஆனால் அதான் கிடையாது. பட் இது ரொம்ப பழைய கோவில் தான். இங்க சிவனையும் பைரவரையும் ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த கோவில் சன்னதியில சிவனுக்கு பின்னாடி பைரவரையும் ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த கோவிலோட மெயினே பார்த்தீங்கன்னா பைரவர் தான். இந்த கால பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் கடவுள் தான் கால பைரவர். சிவனின் மறு உருவம் தான் கால பைரவர். இவ்வளோ பவர்ஃபுல்லானவர் தான் நம்ம கால பைரவர். அப்படிப்பட்ட இந்த கோவிலை நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. நான் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு மன நிம்மதியோட சாமியை பார்த்துட்டு இந்த கோவில்ல இருந்து கிளம்புறேன். இதுக்கு பக்கத்துலயே 108 திவ்ய தசமும் ஒரே கோவில்ல இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.